சூர்யா, இன்னைக்கு யாரு கெஸ்டா வராங்க? சூப்பரான கெஸ்ட் ஒருத்தர் வரப்போறாரு. அவருக்காக சில வரிகள் நான் யோசிச்சு வச்சிருக்கேன். என்ன வரினா, புகைப்படம் எடுக்கும்போது மட்டும் சிலர் புன்னகைக்கிறார்கள். காலத்தை கடத்துவதற்கு ஊடகங்கள் நிறைய உண்டு, ஆனால் நினைவுகளை கடத்துவதற்கு புகைப்படம் ஒன்று மட்டுமே உண்டு. பிடித்து போனதால் உன்னை பிடித்து வைக்கிறேன், இப்படிக்கு கேமரா. ஸோ இந்த வரிகளுக்கு சொந்தக்காரர் பார்க்க கொஞ்சம் கரடுமுரடாக இருந்தாலும் கூட கருணை இல்லம் அவருடைய உள்ளம் அப்படின்னு சொல்லலாம். சரி, அவரை கூப்பிட்டுலாமா? கண்டிப்பா நான் கெஸ் பண்ணிட்டேன் யாருன்னு. லெட்ஸ் வெல்கம் சினிமாட்டோகிராஃபர் கோபிநாத். சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா பிரைட்டா வந்திருக்கீங்க நம்ம ஷோக்கு. ரொம்ப அழகானவர் சார். நீங்கள் பார்க்க தான் கொஞ்சம் கரடுமுரடாக இருந்தாலும் உங்கள் உள்ளம் கொஞ்சம் கருணை இல்லம் சார். ஏன்னா ரொம்ப நேரம் உங்களை காக்க வச்சிட்டோம். முதல்ல அதுக்கு மன்னிக்கணும். பரவாயில்ல. இன்றைக்கும் இந்த இனிமையான காலை நேரம் நீங்கள் வந்ததுனால புத்துணர்ச்சி பெறுது. அப்போது சில வரிகள் தோணுச்சு சார். என்னென்னா, புகைப்படம் எடுக்கும்போது மட்டும் புன்னகைப்பவர்கள் சிலர், நேரத்தை கடத்த ஊடகங்கள் பல உண்டு, ஆனால் நினைவுகளை கடத்த புகைப்படம் மட்டுமே உண்டு. பிடித்து போனதால் உங்களை பிடித்து வைக்கிறோம், இப்படிக்கு கேமரா. ஓகேவா சார்? சூப்பர் சார். மிக்க மிக்க நன்றி சார். உங்களை பார்க்கும்போது மனசுக்குள்ளே அவ்வளோ மகிழ்ச்சி. ஏன்னா கண்களால் பார்ப்பது போய் அப்படிம்பாங்க, ஆனால் நீங்கள் காட்டுறது எல்லாருமே மெய் தான். எங்களுக்கெல்லாம் 2 கண்கள் தான் உண்டு, ஆனால் புகைப்பட கலைஞனுக்கு மட்டும்தான் 3 கண்கள் உண்டு. முக்கண்ணாக உங்களுடைய கேமரா. அந்த கேமரா அப்படிங்கிற தழுவல் எப்போருந்து வந்தது சார் உங்களுக்கு? சின்ன வயசுலேருந்தே வந்தது. கிட்டத்தட்ட 6th 7th படிக்கிறப்ப படங்கள் பார்க்க ஆரம்பித்தேன். படங்கள் பார்க்க ஆரம்பித்து கொஞ்சம் டீப்பாக உள்ளே போனோன்னா நம்மளோட வே ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன், வெளிப்பாடு அப்படின்றது வந்து கேமரா அப்படின்றது ரொம்ப ஆழமாக மனசில் பதிஞ்சிருச்சு. எந்த அளவுக்குன்னா 6th 7th படிக்கும்போது டெக்னீஷியன்ஸ் வச்சு படம் பார்ப்பேன், டைரக்டர்ஸ் வச்சு படம் பார்ப்பேன். பாரதிய படம் தெரியும், பாரதிய படத்தில் யார் அசிஸ்டன்ட்ஸ்னு தெரியும், யார் கேமராமேன் தெரியும். அப்போ நீங்கள் ஸ்கூலுக்கு சரியாக போகலாம்? ஸ்கூலுக்குலாம் போகலாம், படிப்பேன். பட் இருந்தாலும் வீக்லி ஒன்ஸ் கம்பல்சரியாக படம் பார்த்துருவேன். படம் பார்த்துட்டு வந்து அப்பாட்ட அடி வாங்கிப்பேன், அது வேறு விஷயம். பட் ஆனால் சூஸ் பண்ணி படம் பார்ப்பேன். நிறைய பத்திரிகைகள் வீட்டில் ஏகப்பட்ட வார பத்திரிகைகள் வரும், எல்லாம் படிப்பேன். நிறைய இலக்கியங்கள் படிக்க ஆரம்பிப்பேன். வீட்டில் தாத்தா பாட்டி எல்லாமே நல்லா வாசிப்பு பழக்கம் உண்டு. அதனால் அப்படியே வந்தது. ஸோ அது தீவிரமாகி திரைப்படம் பக்கம் போக ஆரம்பிச்சது, பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ சிகப்பு தான் ரொம்ப சின்ன வயசில், அதாவது 2nd ரிலீஸ் 3rd ரிலீஸ் எங்கள் ஊருக்கு வரும். நேடாமங்கலம்னு ஒரு சின்ன கிராமம், தஞ்சாவூர் இல்லை, பழைய தஞ்சாவூர் எல்லாம் இப்போது திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள நேடாமங்கலம். அங்கே ஒரு 2 டென்ட் கொட்டாய் தான் உண்டு. அப்போ அதில் வந்து வரும் 3rd ரிலீஸ் 4th ரிலீஸ் தான் வரும். அப்போ கூட வந்து சிவபுராஜாக்கள் யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்போ அடல்ட்ஸ் ஒன்லி படம் ஆக்சுவலாக. அப்போ நான் போயிடுவேன், விட்டுருவாங்க. விட்டுட்டு வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிடுவாங்க, தம்பி இங்கே வந்திருக்கு, தேட்டருக்கு வந்திருக்குன்னு. ஓரளவு எல்லாத்துக்கும் பிரபலமான குடும்பன்றனால இமீடியட்டாக வந்து அழைச்சிட்டு போயிடுவாங்க. வீட்டுக்கு போய் அடிவிடும். ஆனால் இருந்தாலும் அடுத்தடுத்து நல்ல படங்கள் பார்க்காம இருக்க மாட்டேன். அதனால் அப்போலேருந்தே அது அந்த ரசனை உண்டு. சூப்பர் சார். அவங்கள நிறைய பேருக்கு நிறைய கனவுகள் உண்டு, ஆனால் உங்களுடைய இந்த கனவு தான் அடுத்த பத்திரிகை துறைக்கு எடுத்துகிட்டு போச்சு. கல்கியில் ஒரு புகைப்பட கலைஞராக இருந்தீங்க. கிட்டத்தட்ட சினிமா மாதிரியே இருக்குது சார் உங்களுடைய லைஃப். அப்படியே ஜம்ப் பண்ணால் ராஜீவ் மேனன் சார்ட்டு அசிஸ்டண்ட். எப்படி அந்த பயணம் சார்? இல்லை, ஊரில் படிச்சுட்டு இருக்கும்போதே எனக்கு இன்ஸ்டியூட் கிடச்சிது. இன்ஸ்டியூட் கிடச்சி இன்டர்வியூவில் பாஸ் பண்ணி கூட எனக்கு அப்போ வர முடியாத சூழ்நிலை. அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லை, அதனால் திரும்பி ஊருக்கு போக வேண்டிய சூழ்நிலை. ஊருக்கு போயிட்டு ஒரு வியாபார குடும்பம், கிட்டத்தட்ட 4-5 தலைமுறையை வியாபாரம் ப்ளஸ் விவசாயம். ஸோ ஊருக்கு போய்ட்டு விவசாயத்தையும் வியாபாரத்தையும் கவனிச்சுட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு. பட் தம்பி கொஞ்சம் ஓரளவு வளர்ந்ததுக்கப்புறம் நான் சொல்லிவிட்டு நான் என்னோடய கனவு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்ப கூட அப்போ சினிமான்றது அவங்க ஒத்துக்கல். அதனால் என்ன பண்ணேன், நான் பத்திரிக்கையில் போய் ஃபோட்டோகிராஃபராக போகிறேன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக ஒன்று வந்து கல்கியில் ஃப்ரீலான்சராக ஜாயின் பண்ணேன். வெளியில் நிறைய ஆட்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து 94 ஜூனில் வந்து ராஜீவன் சார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக பம்பாய் படத்தில் ஜாயின் பண்ணேன். இப்படி தான் வந்து. சூப்பர் சார். நிறைய தேசிய விருதுகள் வென்ற கலைஞரும் கூட ராஜீவ் மேனன் சார். சார் எப்படி சார்? ஆக்சுவலாக இஸ் எ மேன் ஆஃப் பர்ஃபெக்ஷன். he knows everything. அவரால் எதை பற்றி வேணால் ரொம்ப டீப்பாக பேச முடியும்.
அந்த அளவுக்கு வெரி இன்டெலிஜென்ட். ஆமாம் சார். அவர் வந்து ஐஐடியில் அப்போது அட்மிஷன் கிடைச்சி கூட அதுக்கு போகாமல் ஃபிலிம் இன்ஸ்டியூட் தான் போய் அவர் ஜாயின் பண்ணார். புரியுதா உங்களுக்கு? இந்தியாவில் ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட்டு ஆக்டிங் மேக்கர் அவர். நல்ல டைரக்டர் கூட. அவரை பற்றி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். கர்நாடிக் மியூசிக்கில் அந்த மாதிரி எல்லாமே இது மாஸ்டர் ஆஃப் எவ்ரி திங். அதனால அவருடைய சினிமாட்டோகிராஃபி எல்லாமே ஒரு இசை மாதிரியே இருக்கும்னு நினைக்கிறேன் சார். இல்லை, கண்டிப்பாக அந்த ரிதமேட்டிக் அவருக்கு மியூசிக்கல் நாலேஜ் ரொம்ப உண்டு. அவர்கிட்ட நான் சேர்கிறதுக்கு காரணமே அவர் பண்ண ஏஷியன் பெயிண்ட்ஸ் ஆட் ஒன்று. அதில் அவர் வந்து மியூசிக்கும் பண்ணியிருப்பார். ஆமாம், மியூசிக் பண்ணியிருப்பார். அதுக்கு அவார்டு வாங்கியிருப்பார். சூப்பர். ஸோ அதுக்கு ஆரம்ப காலங்களில் ரஹ்மான் நிறையா பண்ணியிருக்காரு. ஸோ இவருக்கும் அந்த நாலேஜ் உண்டு. அதனால தான் பார்த்தீங்கன்னா மின்சார கனவு, கண்டுகொண்டேன் அதெல்லாம் கூட சாங்ஸ் வைஸ் அவ்வளோ நல்லாயிருக்கும். கண்டிப்பாக. அது அவரோட, ஏன்னா அவங்க அம்மா வந்து பெரிய சிங்கர், கர்நாடக சிங்கர். அதனால் பிளட்லேயே அவருக்கு ஜெனட்டிக்கலாகவே அது ட்ராவல் ஆகும். கண்டிப்பாக. வீட்டில் எல்லாருமே நல்ல மியூசிக் நாலேஜ் உள்ளவங்க. கண்டிப்பாக சார். நான் உங்களுடைய திரை வாழ்க்கைக்கு வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் பர்சனல் லைஃப்பை டச் பண்ணுறேன் சார். கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஆக்சிடெண்ட்டை மீட் பண்ணி கிட்டத்தட்ட 4 வருடங்கள் படுக்கையிலேயே இருந்து அது மீண்டு வந்தது, மீட்டு கொடுத்தது என்ன சக்தி சார் அது? இதுனா வேறு என்ன, வெறி தான். வெறி. நம்ம வரணும் அப்படின்றது தான் ஒரு விஷயமே ஒழிய அது எந்த சக்தியாலையும் நமக்கு அந்த சக்தியை வந்து இயற்கை கொடுக்கும். வேறு என்னமே தேவையில்லை. நம்ம உண்மையாக அதுக்கு சின்சியராக இருந்தோம்னா கண்டிப்பாக அதை மீட்டு கொண்டு வரணும். சூப்பர் சார். அந்த டைமில் நீங்கள் நிறைய படித்ததை நான் கேள்விப்பட்டேன் சார். ஆமாங்க, நிறைய. அந்த சமயத்தில் என்ன பண்ண முடியும், அதாவது முதல் உறுதுணை வந்து என் மனைவி, என் குழந்தைகள் எல்லாருமே நம்பினாங்க. மறுபடியும் மீண்டு வந்துடுவேன்னு சொல்லிட்டு வந்து நம்பினாங்க. அதே சமயம் வந்து அவங்க புக்ஸு மற்ற விஷயங்கள் என் ஒய்ஃப் போய் வாங்கிட்டு வருவாங்க. என்னென்ன படிப்பேன் எங்கன்னு தெரியும் புக்லேண்ட்ஸில். அங்கே அந்த மாதிரி இதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. வந்து இருந்து எல்லாமே ஒரு பெரிய மாரல் சப்போர்ட் என் ஒய்ஃப் தான். அவங்க பேர் சார்? மேனகா. ஓகே, மேனகா மேம், ஒரு பெரிய லெஜெண்ட் எங்களுக்கு மீட்டு கொடுத்துருக்கீங்க. மிக்க மிக்க நன்றி. சூப்பர் சார். தடம் 7 வருட உழைப்புக்கு பிறகு உருவான ஒரு படம், உங்களுடைய காத்திரத்துக்கு அப்புறம். ஆனால் தடம் பதிச்சிட்டீங்க சார். உண்மையிலேயே அந்த சினிமாட்டோகிராஃபி அங்கே பேசிச்சு ஆஸ் அ டிஓபியா. எப்படி இருந்தது சார் அந்த ஜேர்னி 7 வருடத்துக்கு அப்புறம்? நிறைய மாற்றங்கள் இருக்கும் அந்த 7 வருடத்தில். ஆக்சுவலாக நீங்கள் ஒரு பேடியில் சொல்லியிருந்தீங்க, நான் வரும்போது டிஜிட்டல் சினிமாலாம் பண்ணிட்டோம் அப்போவே. ஸோ இப்போ டிஜிட்டல் வந்தாலும் எனக்கு அது புதுசு இல்லை, எனக்கு ஏற்கனவே அறிமுகம் இருக்குது. அந்த 7 வருட தவம் ஒரு தடம் பதிக்க வச்சது எப்படி இருந்தது சார் அது? கண்டிப்பாக இதுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டியது, இந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்ல வேண்டியது எனக்கு வந்து மகித்திரிமணி, டைரக்டர் மகித்திரிமணி. எனக்கு ஈவன் அவரோட முதல் படமே என்னை வந்து அப்போ கேட்டாங்க. நான் கில்லி முடிச்சிருந்தேன். அப்போ முன்தினம் பார்த்தேனே அந்த படத்துக்கு என்னை கேமராமேன் கேட்டாங்க. பட் பண்ண முடியாத சூழ்நிலை. எனக்கு எப்போதும் ஒரு பழக்கம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் வருவாங்க, கதை சொல்லுவாங்க, மீட் பண்ணுவோம். பட் ரொம்ப சில பேர் தான், ஒரு 50 பேர் மீட் பண்ணாங்கன்னா ஒரு 2 பேர் தான் வந்து நமக்கு அவங்க கூட பண்ணணும்னு தோணும். அந்த மாதிரி தோணுதில் மகிழ் ஒருத்தர். ஓகே சார். ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ என்ன பண்ணுவோன்னா, பின்னாடி எப்போயாவது எனக்கு கேப் இருக்கப்போ, டைம் இருக்கப்போ நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணி, எனக்கு இது டைம் இருக்குது, உங்களுக்கு இப்போது கரண்ட் ப்ராஜெக்ட் எதுவும் இருக்கா, நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லுவேன். பண்ணித்தரேன்றது மாத்திரம் இல்லை, அப்போது அவங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட்டுக்குன்னு ஒரு பட்ஜெட் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த பட்ஜெட்டுக்கு நான் போய் பண்ணுவேன். இது வந்து அவங்களுக்கு நான் கொடுக்குற ஒரு கௌரவம், ஒரு மரியாதை, பதில் மரியாதை. அவங்க என்னை வந்து அவங்களோட முதல் படம் பண்ணணும்னு நினச்சவங்க, அப்போ பண்ண முடியலன்னா கூட மறுபடியும் எப்போனாலும் நான் தேடி மறுபடியும் வந்து அவங்களுக்கு நான் வந்து சிரமம் இல்லாமல் அந்த பட்ஜெட் அந்த மாதிரி தான் வந்து தடம் நான் கமிட் பண்ணீங்க. ஓகே சார். ஆக்சுவலாக என்டிடிவி ஒரு அழகான விஷயம் கொடுத்துருந்தாங்க உங்களுக்கு. கோபிநாத் கீழே ஒரு சின்ன லைனு, எ குவைட் எ ப்ரொஃபைல் அண்ட் எக்ஸலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக உண்மையிலேயே 200% உண்மை சார். அது நிறைய பத்திரிகைகள் உங்களை பாராட்டியிருக்கு. இந்த பாராட்டுகள்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் சார்? சந்தோஷமாக இருக்கும், நிறைவாக இருக்கும். இன்னும் நம்மளை தகுதிப்படுத்திக்கணும் அப்படின்னு தோணும். அருமை சார். என்ன அப்படின்னா, ஒரு ஜென்மம் பத்தாது கற்றுக்கிறதுக்கு. எந்த துறை எடுத்தாலும் பர்டிகுலராக இதை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜென்மம் பத்தாது. அதுக்கு நம்ம இன்னும் அதுக்கு தகுதிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஷார்ட்டும் லேர்னிங் தான். ரெண்டாவது, எனக்கு உள்ள எப்படி நான் இதாக சொல்கிறேன்னா, எதுவுமே நான் ரெஃபரன்ஸ் பார்த்து பண்ணுறவங்க கிடையாது. ஒரு டைரக்டர்ஸ் ஃபஸ்ட்டு மீட் பண்ணுறப்போ முதல் ரிக்வஸ்ட்டே அவங்கள்ட்ட வைக்கிறது வந்து, தயவு செஞ்சு எனக்கு எந்த ரெஃபரன்ஸும் சொல்லாதீங்க. நீங்கள் ஒரிஜினலாக என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ நீங்கள் அந்த ஸ்கிரிப்டை சொல்லுங்கள். எனக்கு விஷுவலாக என்ன பண்ணணும்னு தெரியும். அது வந்து கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம போயிடுவோம் ட்ராவல் பண்ணி, வேறு எதுவும் பார்த்து அதை அப்படியே பண்ணிடலாம் வேண்டாம். அது சரியோ தவறோ அது நான் தான்.
அப்போது வேட்டையாடு விளையாடு ராகவன் மாதிரி சார் நீங்கள் உள்ள ஏதோ சொல்ல உங்களுக்கு கரெக்டா சார்? இல்லை இன்ட்யூஷன் தான் எப்போதுமே. லைட்டிங் கூட அன்னைக்கு ஒரு எவ்வளோ பெரிய செட்டப்னாலும் அன்னைக்கு நான் பிளாக்காக தான் போவேன். ஆனால் 24 ஹவர்ஸும் அதே தான் உள்ளுக்குள்ளே இருக்கும் அந்த கதை உள்ளுக்குள்ளே இருக்கும். அதனால தான் ஒரு படம் முடிச்சுட்டு தான் அடுத்த படம் போவேன். இப்போ நான் எதுவுமே வந்து இப்போ நான் கூட இப்போ 3 படம் முடிஞ்சிருக்கு. 3ஆவது படம் முடிகிற ஸ்டேஜில் இருக்குது. இப்போ அடுத்தது டைரக்டர் ஹரிசார் படம் ஷூட்டிங் முடிச்சாச்சு. இன்னும் அடுத்த படம் என்னன்னு தெரியாது, எந்த கதையும் கேட்கல. எல்லாமே அந்த படம் ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான், நான் காப்பி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அடுத்தது யோசிப்பேன். அதே சார் அப்படி ஒண்ணுனா ஒண்ணுத்துல கான்சென்ட்ரேட் பண்ண அப்படியே இருக்க வேண்டியது. இப்போ 4 படம் இப்போ வரிசையாக கொரோனா பீரியடில் கூட நான் படம் பண்ணிட்டு தான் இருந்தேன். சினம் முடிச்சாச்சு. சினம் கொரோனாக்கு முன்னாடி ஜஸ்ட் ஷூட் முடிஞ்சது. அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிஞ்சு சென்சார் முடிஞ்சு இன்னைக்கு காப்பி ரெடியாக இருக்குது, கோயிங் டு பி ரிலீஸ்ட். அதுக்கப்புறம் வந்து இந்த படம் எக்கோன்னு ஒரு படம் பண்ணேன், ஸ்ரீகாந்த் படம். புது டைரக்டர், புது ப்ரொடியூசர், நல்ல லைன், ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ஜானர். இப்போ இது சினம் பார்த்தீங்கன்னா வந்து மர்டர் இன்வெஸ்டிகேஷன் இது நடக்கும். இது வந்து ஹாரர் எக்கோ. இதுக்கடுத்து ONDன்னு ஒரு படம், அது 2D படம், சூர்யா சார் ப்ரொடியூசர், சரவுண்டு டைரக்டர் அவர், அருண் விஜய், அவங்க அப்பா சன்னு எல்லாமே 3 ஜெனரேஷன் நடிச்சிருக்காங்க. ஆமாம், இப்போ ஃபைனல் DI போயிட்டு இருக்கு. இந்த மந்த் எண்டில் காப்பி ரெடி ஆகிடும். அது வேறு ஜானர். இது 3 ஜானர் வேறையாச்சா. ஹரிசார் படம் டோட்டலாக வேறு. ஸோ அந்த ஒரு கூடு விட்டு கூடு பாயிற மாதிரி நம்ம அதுக்குள்ளே போய் அதுக்கான வாழ்க்கை, அதுக்கு எல்லாமே விஷயங்களும் அது மாதிரி மாறும். அதனால் அந்த சமயத்தில் அதில் தான் இருப்பேன். இப்போ 8 மாதமாக ஏப்ரலில் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் ஹரிசார் படம். ஓகே சார். அவர் எப்போ கூப்பிட்டாலும் அவைலபிளாக இருப்பேன். அவரும் இல்லை டைரக்டர், ஏன்னா அதனாலே நான் என்ன அவைலபிளாக வச்சுப்பேன். வேறு கமிட்மெண்ட் வச்சுக்காம அட் எனி டைம். இப்போது இந்த 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 நிமிஷம் எனக்கு ஃபோன் வந்ததுன்னா வித்தின் அவர் வந்து நான் அவர் ஆஃபீஸில் இருப்பேன். ஓகே. ஆக்சுவலாக தரணி சாருக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய நட்பு கிட்டத்தட்ட தில் ஆரம்பித்து தூளில் வந்து கில்லி, அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூவாக ஒஸ்தி வரைக்கும் இந்த பயணம். அந்த ஆக்சுவலாக 2 நாளைக்கு முன்னாடி தான் உங்களுக்கு கால் பண்ண தான் நாங்கள் கேள்விப்பட்டோம். ஆமாம் சார். எப்படி அவ்வளோ பெரிய ஹோப், அந்த ஜேர்னி எப்படி ஒஸ்தி அதை தாண்டி எனக்கு கண்டினியூ ஆகிட்டே இருக்கு? இல்லை, அது வந்து விதிக்கப்பட்டதுங்க. அது அந்த ஒரு விஷயத்தை மாத்திரம் நான் அந்த மாதிரி நம்புவேன். எனக்கு கிட்டத்தட்ட கூட பிறந்த பிரதர் மாதிரி தான். பிரதர் மாதிரி அதுக்கு மேலேன்னு வச்சுங்களேன். அண்ணா அவர் கூப்பிடுவேன். நான் வந்து அவர் என்ன சார் தான் கூப்பிடுவார், பட் நான் அண்ணன் தான் அவரை வந்து கூப்பிடுவேன். ஷூட்டிங்க்கு 2 நாளைக்கு முன்னாடி கூப்பிடுறாங்க, பேசுகிறாங்க. அதுக்கு முன்னாடி அவருக்கு எனக்கு பழக்கம் கிடையாது, மீட் பண்ணது கிடையாது. காமன் ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியான விஷயங்கள் கூட கிடையாது. என்னமோ தெரியல என்னை ஃபிக்ஸ் பண்ணணுன்னு அவருக்கு தோணியிருக்கு. அவர் தான் ப்ரொடியூசர்ட்டு பூர்ணச்சந்திரா சார்ட்டே சொல்லியிருக்காரு. இமீடியட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்படியே நான் ஸ்டாப் 55 days 70 days ஷூட்டு. அந்த படம் அப்படியே கண்டினியூ ஆச்சு. திருப்பி தூள் எல்லாத்துலேயும் என்னோட எல்லா காலகட்டத்திலையும் எல்லா நல்ல விஷயம் கெட்ட விஷயம் எல்லாத்துலேயும் கூட அவர் தான் கூட இருந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு. மறுபடியும் வருவோம் கண்டிப்பாக சார். ஏன்னா தரணி சார் ஆகட்டும், விக்ரம் சார் ஆகட்டும், 2 பேருமே திக்கஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இந்த நட்பு பார்க்கும்போது அந்த நட்போட்டத்தில் நீங்களும் இருக்கிறது எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி கொடுக்குது சார். ஆக்சுவலாக இப்படியே நீங்கள் ட்ராவல் பண்ணிருக்கும்போது திடீர்னு பார்த்தா தெலுங்கு, அப்புறம் ஹிந்தி, இந்த பரிணாம வளர்ச்சி எப்படி சார்? ஆக்சுவலாக இல்லை, அதுக்கு முன்னாடியே தெலுங்குலாம் முன்னாடியே வந்து படம். நான் வந்து என்ன தரணி சார் அது நான் சொன்னேன் இல்லையா, என்னோட இது வந்து ஒன்று தான் அப்படியே தான் இருப்பேன் அப்படின்றதுனால தான். கில்லிக்கு அப்புறம் வந்து ஏகப்பட்ட படங்கள் பேன் இண்டியா ஃபிலிம்ஸ் நிறைய வந்தது. இருந்தாலும் அப்போ நான் அவர்கிட்ட கமிட் பண்ணியிருந்தது தரணி சார் படம் வந்து தெலுங்கு படம் பவன் கல்யாண் கமிட் பண்ணியிருந்தேன். ஸோ அது முடிச்சுட்டு தான் ஒன்றா தான். அதனால் பெரிய இயக்குனர்கள் படம்லாம் நிறைய தவற விட்டுலாம், பட் எதையும் நான் மிஸ் பண்ணதான் நினைக்கல. என்னோட டெஸ்டினி என்னவோ அது நடக்கும். அதனால இது வரைக்கும் லைஃப்பில் எதுவுமே மிஸ் பண்ணதா எந்த டைரக்டரும் நான் மிஸ் பண்ணிட்டேன். நான் பண்ணதை நான் சின்சியராக பண்ணுவேன். கண்டிப்பாக அது என்னை விட சின்சியர் யாரும் பண்ண முடியாது. அது 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 எனக்கு கான்ஃபிடன்ஸ் உண்டு. கண்டிப்பாக. ஸோ அதனால் இது மிஸ் பண்ணிட்டேன், அதை மிஸ் பண்ணிட்டேன், இதை மிஸ் பண்ணிட்டேன், பட் இது இப்படி தான் நடக்கணும்னு இருந்திருக்கு. நீங்கள் போய்ட்டு பார்த்து இல்லை இந்த இடத்துக்கு திருப்பியும் போகணுன்னு பார்த்த லொக்கேஷன், இந்த வியந்த லொக்கேஷன், அது வீடாக இருக்கலாம் அல்லது வெளிநாடாக கூட இருக்கலாம், நிறைய இருக்குங்க. எனக்கு என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி எனக்கு திருமணமான அப்புறம் குழந்தைங்க வந்தப்புறம் நான் ஜாஸ்தி வெளில சுற்றுறது கம்மியாயிடுச்சு. இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுவேன்னா, ஒவ்வொரு படம் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு நான் தான் உங்கள்கிட்ட சொல்லுவேன், ரொம்ப கமிட்மெண்ட் வச்சுக்க மாட்டீங்க. ஆமாம் அப்படின்ற அப்போ அந்த சமயத்தில் என்ன பண்ணுவேன்னா, கார் எடுத்துகிட்டு தனியாக சுற்ற ஆரம்பிச்சிருவேன். நான் நிறைய படத்தில் நான் ஷூட் பண்ண லொக்கேஷன்ஸ் எல்லாமே இந்த மாதிரி எந்த இலக்கும் இல்லாமல் போய் பார்த்து நான் பார்த்த லொக்கேஷன்கள் தான் வந்து இந்த மாதிரி. ஈவன் தில்லில் கூட பார்த்தீங்கன்னா
அந்த ட்ரெயின் ஒன்று பிரிட்ஜ் ஒன்று இருக்கும் தெரியுமா? ஆமாம் சார். அது வந்து நான் சின்ன வயசில் ஊர்லேருந்து கும்பகோணத்துலேருந்து வர்றப்போ நான் பகலில் பார்த்த பிரிட்ஜ் அது. ஸோ இந்த பிரிட்ஜு ஒன்று இது மாதிரி தனி லாங் பிரிட்ஜ் ஒன்று இருக்கணும், அங்கே வந்து மேலே படுத்துருக்கணும், ட்ரெயின் வர்றப்போ அவன் பிறண்டு கீழே தொங்கணும் அப்படின்றப்போ வந்து எனக்கு விஷுவல் வந்து அந்த பிரிட்ஜ் தான் வருது. ஆனால் அது எங்கே அப்படின்றதே எனக்கு ஞாபகம் இல்லை. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் டே எக்ஸ்பிரஸில் வர்றது நிறுத்திட்டேன். ஒரு 6th 7th அப்புறமே டே எக்ஸ்பிரஸ் வர்றது கிடையாது. ஸோ சின்ன வயசில் பார்த்த விட எங்கே தேடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும். பட் சண்டே ஷூட்டிங் இருக்காது. அந்த சமயத்தில் என்ன பண்ணுவேன், சண்டே என் பைக் எடுத்துகிட்டு காலம்புறேன். அசிஸ்டன்ஸ் யாரையும் அழைச்சிக்க மாட்டேன், நம்ம தனியாக தான் போவேன். ஓகே சார். தாம்பரம் தாண்டின்னு தெரியும், பட் இது எங்கே இருக்குன்றது தெரியாது. விழுப்புரத்துக்கு முன்னாடியா விழுப்புரம் அப்புறமா அப்படின்றது தெரியாது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மார்னிங் போயிட்டு ஒவ்வொரு லெஃப்டாக போவேன், அந்த ஆற்று ஓரமா அடுத்தது அப்படின்னு போயிட்டு 4வது வாரமாக என்னமோ தான் அந்த 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 பிரிட்ஜை கண்டுபிடிச்சேன். ராகவன் வேலை செஞ்சுருக்காரு அங்கே, வேட்டையாடு விளையாடு தெரியல. அது கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் வந்து டைரக்டர் எந்த அளவு நம்பிக்கை அப்படின்னா வந்து நான் பார்த்து லொக்கேஷன் சொல்லிட்டேன்னா ஸ்ட்ரைட்டாக லொக்கேஷன் ஷூட்டிங் அன்றைக்கி வந்துடுவார். அந்த அளவு தரணி சாருக்கு என் மேலே நம்பிக்கை. வேறு எதை பற்றியும் யோசிக்க மாட்டார். தான் போய் பார்க்கணும், மறுபடியும் செக் பண்ணணும் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு. எந்த அளவு கதையை உள்வாங்குவேன் அப்படின்றது அவருக்கு தெரியும். அதனால் அந்த மாதிரி தான் நடந்தது. ஒரே நாளில் மார்னிங் டு ஈவினிங்கில் முடிச்சிட்டோம். அதே இது வந்து ஹிந்தியில் எடுத்தாங்க அந்த படம் வந்து விவேக் ஒபராய் வச்சு. திருப்பி அவங்களே தான் இங்கே வந்து அவங்களுக்கு இந்தியா ஃபுல்லாக லொக்கேஷன் தேடி இருக்காங்க, இந்த அளவு அமையல. திருப்பி வந்து அந்த ஒரு நாள் அங்கே ஷூட் பண்ணதை ஒரு வாரம் எடுத்தாங்க. அப்படியேங்கப்பா. அந்த மாதிரி லொக்கேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நினைப்பேன் ஒவ்வொரு படத்துக்கும். கில்லிக்கெல்லாம் 2 மாதம் அலைஞ்சிருக்கேன் லொக்கேஷன். அது என்ன லொக்கேஷன், என்ன ஷாட்? நிறைய படத்துக்கு ஃபுல்லாக வந்து நாங்கள் பார்த்ததில் ஒரு 10% லொக்கேஷன் கூட படத்தில் வராது. பட் ஆனால் அதுக்கு தேடல் இருக்கு பாருங்க. அந்த அளவுக்கு சூப்பர் சார். மணிரத்னம் சார், ராஜீவ் மேனன் சார் எல்லாரோடையும் ஒர்க் பண்ணியாச்சு. ஆனால் எங்களுக்கு ஒரு பெரிய வருத்தம், ஷாரன் சாருடைய ஆட்டோகிராஃப், பாரதிராஜா சாருடைய மூவி நீங்கள் உங்களுடைய இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கிரவுண்ட் ஒர்க்கு பார்த்துட்டேன் சார். பாலச்சந்திரன் சார் படம் பார்த்தாலே பரவசம். ஆமாம் சார். அந்த படம் நமக்கு ஆமாம், கொஞ்சம் சின்ன வேலை தான் பார்த்தேன், அதில் வேலைலாம் கிடச்சிது எனக்கு. ஆமாம் சார். இன்னும் ஒரு சின்ன விஷயம் சார், ஆக்சுவலாக சொல்லுவாங்க, நம்ம பார்ப்போம் கேமராமேன் பேர் வரும்போது பின்னாடி அந்த சில விஷயங்கள் இருக்கும், ஏஎஸ்சி ஐஎஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு. இனிமேல் ஜிஎஸ்சின்னு ஒன்று போடலாம் சார், கோபிநாத் ஸ்டாண்டர்ட் கேமரா அப்படின்னு சொல்லிட்டு கொரியோகிராஃப் சினிமாட்டோகிராஃபர். அதில் எனக்கு பெருசாக இருக்குது. அது வந்து அவங்க இப்போ ஏசி வாங்கியிருக்காங்க, இப்போ ஏசி வாங்கியிருக்காங்க, அதெல்லாம் உங்களோட தகுதியாக அதை பற்றி. பட் அந்த மாதிரி எதை பற்றி ஒன்றும் நான் நினச்சிக்கல. என்னோடய தகுதியாக நினைக்கிறது சினிமா மேலே எனக்குள்ள பேஷன், அது ஒன்று தான் நான் தகுதியாக நினைக்கிறேன். மற்ற அந்த பின்னாடி போடுறதெல்லாம் நான் எனது பேர் தான் அடைமொழி, அதுக்கு இன்னொரு அடைமொழி தேவையில்லை. என் பேர் இனிஷியல் கூட போட்டிருக்க மாட்டேன், வெறும் கோபிநாத் தான் போட்டிருப்பேன். பார்த்துருக்கீங்களா? ஆமாம் சார். அது 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 போதுமானது. ஆமாம் சார். இந்த கேள்வி நான் கேட்டே ஆகணும் சார். இவ்வளோ படங்களுக்கு மத்தியில் நீ ரொம்ப அழகாக இருக்க, அந்த திரைப்படம் கவிதையாகவே மாற்றிச்சு உங்களுடைய கேமரா கண்கள். மற்ற திரைப்படத்திற்கும் அந்த திரைப்படத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்குள்ளேயும் அந்த மேனகா மேம்க்கு அப்புறம் காதல் அங்கே இருந்ததோ? இல்லைங்க, அதாவது என்ன அப்படின்னா வசந்த் சார் சொல்லுவார், நீ ரொமான்டிக் இது ரொம்ப நல்லா பண்ணுற அப்படின்னு. கரெக்டாக சொன்னா சார்? நான் இல்லை, நீங்கள் சொல்கிறது கரெக்டாக. அவர் அப்பவே சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லுவார். அப்போ ஏழு இருக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச இயக்குனர். அந்த அளவு 2 பேருக்குள்ள ஒரு புரிதல் இருந்தது. அவர் சொல்கிறப்போ இது ஒன்றுமே கிடையாதுங்க, அவர் தான் எனக்கு, அதாவது ஒரு டைரக்டரோட விஷயங்களை நீங்கள் எந்த அளவு உள்வாங்குறீங்க அப்படின்றது தான் வந்து. கண்டிப்பாக சார். இப்போது நிறைய விஷயங்கள் சார், மொழிக்கு மொழி திரைப்படங்கள் வேறுபடும், கேமரா கண்கள் வேறுபடும், தமிழாகட்டும், தெலுங்காகட்டும், ஹிந்தி ஆகட்டும். உங்களுடைய வித்தியாசங்கள் எப்படி அங்கே தென்படுது சார்? வித்தியாசங்க, ஒவ்வொரு ஸ்கிரிப்டும் என்ன மாற்றும். ஒவ்வொரு ஸ்கிரிப்டும் மாற்றும், எல்லாமே மாற்றும். என்னோடய எக்ஸ்போஷர் வரைக்கும் மாற்றும். கேமரா பேனிங் ஸ்பீட் மாற்றும், லென்சிங் மாற்றும், என்ன ட்ராலி போட போகிறோன்னா இல்லை ஜூம் பண்ண போகிறோன்னா அப்படின்றத அந்த விஷயம் மாற்றும். இது எல்லாமே அந்த ஸ்கிரிப்ட் தான் வந்து எனக்கு வந்து டீச் பண்ணும். ஓகே சார். அப்படி தான் நான் வந்து சொல்ல முடியும். அதனால தான் ஒவ்வொரு படமும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னோடய படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்காது. இப்போ நான் பண்ணிட்டு 4 படமுமே 4 கேமராமேன் பண்ண மாதிரி தான் இருக்கும். புரியுது உங்களுக்கு? நம்ம அதுக்கு உள்ளே போயிடுறோம். டைரக்டரோட விஷயங்கள் கேட்டு நமக்கு அதுக்குள்ளே போகிறப்போ வேறு ஜோனில் இருக்கும். கண்டிப்பாக சார். உங்களுடைய எல்லாருக்கும் ஒரு சின்ன ஆசை இருக்கும், ஏன்னா நீங்கள் ஒவ்வொன்றுமே ரசித்து தான் பண்ணுறீங்க. இந்த மாதிரி ஒரு படம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு, அது என்ன மாதிரி படம் சார்? ஜோனர் எல்லா ஜோனரும் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு அப்படி எதுவும் நான் வாழ்க்கையில் எதுவும் மிஸ் பண்ணதாகவே நினைக்கல. நான் எது பண்ணணுமோ எனக்கு வந்துடும்.
டெஸ்டினி, கண்டிப்பா அவ்வளோதான் சொல்ல முடியும். ஒளி எதுக்கும் நான் ஏங்கினது கிடையவே கிடையாது. கிடையவே கிடையாது. யாரையும் அண்ணாந்து பார்க்க மாட்டேன், யாரையும் குனிஞ்சும் பார்க்க மாட்டேன், சமமாக தான் பார்ப்பேன். சூப்பரா சொன்னீங்க ஒரு sir. ஆட்டோ பின்னாடி எழுதி வைக்கலாம் போல இருக்கே சார். ஆமா, நல்லா இருக்குல்ல dialogue. And முன்னாடிக்கும் இப்போக்கும் எப்படி சார் இருக்கு? பிகாஸ் there's a lot of people coming inside the industry. So காம்படிஷனும் வந்து ஜாஸ்தியா இருக்கும். ஐ மீன் இப்போ புதுசா வரவங்களும் வந்து அவங்களோட கிராஃப்ட்டும் நல்லா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல how competitive is the field? கண்டிப்பாக புதுசாக அவங்களோட எக்ஸ்போஷர் வேறு இல்லை. எக்ஸ்போஷர்னா இப்போ என்ன மீடியா அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் நெட்டில் சரி எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிறாங்க, பண்ணுறாங்க. அது சமயம் ஒவ்வொருத்தவங்களோடது மாறணும், நம்ம அதை அடாப்ட் பண்ணிக்கணும். அதாவது நியூ ஜென்ரேஷனையும் அடாப்ட் பண்ணிவிட்டு அவங்களோட கோ ஈஸி அப்படின்ற மாதிரி ஒரு பேட்டர்ன் அவங்களுக்கு இருக்கும். அவங்க சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க, பட் ஆனால் அவங்களுக்கு தெரியும். அதை அவங்க போக்கில் விட்டுட்டு தான் நம்ம பண்ணணும். மிஷின்ஸ் பண்ணுறாங்க எல்லாமே சீரியஸாக இருக்கிறது கிடையாது. கண்டிப்பாக சார். அதனால தான் நான் கூட பார்த்தீங்கன்னா எதையும் ரொம்ப நான் டிபெண்ட் பண்ணி அந்த அவங்க அப்படி அதை விட்டுருவேன். எஸ் சார், புரியுதா உங்களுக்கு? புரியுது. எல்லாமே அது மாதிரி தான் இருக்குது. எதுவுமே இப்போ வர நல்லா தான் இருக்கும், பெட்டர்மெண்ட்டாக தான் இருக்கும். பட் அதனால் அது பழசு பெட்ரு, இது வந்து ஃபஸ்ட் அப்படின்றதுலாம் கிடையவே கிடையாது. அந்தந்த காலகட்டத்துக்கு அது நம்ம எவ்வளோ எக்யூப் பண்ணிக்கிறோம் அப்படின்றது தான் வந்து. சூப்பர் சார். ஆக்சுவலாக நீங்கள் அழகாக ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க இதுக்கு முன்னாடி. இன்றைக்கி ஒரு கேமரா ஃபோன் வச்சுருக்கிறவங்களே ஒரு கேமராமேன் தான். அதை தாண்டி நாம் ஒரு விஷயம் ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா டே டு டே லைஃப்பில் நிறைய லேர்ன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ் சார், உங்களுடைய பேச்சு, சிந்தனைகள் மிக தெளிவாக இருக்குது. உங்களுடைய காட்சி அமைப்புகள் அதை விட தெளிவு சார். அதுபோல் உங்களுடைய அழகான குழந்தைகள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். எனக்கு 2 குழந்தைகள். ஓகே சார். பெரியவர் வந்து வீரச்சோழன். பா, என்ன அழகான பெயர் சார். அவருக்கு 16. நீங்கள் தஞ்சை அப்படிங்கிறதுனால அந்த சோழன் வந்துட்டாரோ? இருக்கலாம் அப்படின்னா வீரச்சோழன். சின்னவர் வந்து கரிகால் சோழன். அழகு சார், அழகு. 2 பேரும் கோபாலபுரம் டிஏவியில் படிக்கிறாங்க. பெரியவர் 12th, சின்னவர் வந்து 7th. ஓகே சார். 2 பேரும் ரொம்ப பாசமான குழந்தைகள். ரெண்டும் எல்லாம் மல்டி டேலண்டட். எப்படின்னா பெரியவர் வந்து அவர் கர்நாடிக் மியூசிக் அந்த மாதிரி படித்து ஒரு 8th வரைக்கும் படிச்சுட்டு இருந்தார். அப்போது 3rd ஸ்டாண்டர்ட் அங்கே மியூசிக் அகாடமியில் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்பயே வந்து ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து கிளாஸ் எடுப்பார். அதுக்கப்புறம் கொஞ்சம் படிப்பில் கொஞ்சம் கவனம் குறைஞ்சதுனால சரி +2 முடித்ததுக்கப்புறம் மறுபடியும் கண்டினியூ பண்ணிக்கலாம். அது மாதிரி ஃபுட்பால்லையும் நல்லா பண்ணிட்டு இருந்தார். சூப்பர் சார். படிப்பார், அபவ் ஆவரேஜ் படிப்பார். சின்னவர் வந்து ஃபுட்பாலில் பேஸ்கெட்பாலில் வந்து இங்கே சென்னை வின்னிங் டீமில் அவள் இருக்கா, ஜூனியர் டீமில் அவள் இருக்கா. அது மாதிரி பெயிண்டிங்கில் வந்து நேச்சுரல் ஆர்டிஸ்ட் அவள் வந்து இஸ்ரோ எல்லாமே நிறைய காம்படிஷன் வின் பண்ணியிருக்கான். என்ன சொல்கிறது, எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம். படிக்கிறதும் அந்த மாதிரி தான், எல்லாம் 92-95% அவன் படிச்சிருவான். ஓகே சார். பசங்களை பற்றிலாம் ஒன்றுமே கிடையாது. எல்லாருக்கும் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே அல்டிமேட் வந்து அப்பா வந்து இன்னும் அவங்க நினைக்கிற பொசிஷனில் போகணும், அதுக்கு நம்ம சைடில் என்ன பண்ணணும் அப்படின்றது தான் கண்டிப்பாக சார் விஷயம். ஸோ உங்களுடைய லைஃப் டைம் ஹிஸ்ட்ரியில் உங்களுடைய ஒவ்வொரு திறமையும் பதிக்கப்பட்டிருக்கு, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மணிமகுடம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எங்களுடைய காலை மலர் நிகழ்ச்சிக்கு வந்தது மிக பெருமையாக இருக்குது சார். ரொம்ப நேரம் காத்திருந்து மிக அழகாக உங்கள் மனம் விட்டு எங்களோட பேசின மாதிரியே இருந்துச்சு சார். ஆக்சுவலாக நம்முடைய டீம் சார்பாக பெரிய நன்றிகள் சார் உங்களுக்கு. எனக்கு இங்கே ஜெயா டிவி காலை மலர் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டது மிக்க மகிழ்ச்சி. உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி.